ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேர் ரெகுலரா திருமலைக்கு தரிசனம் போறவங்கல இருப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து எப்பயாவது போவீங்க. ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தரிசனம் போறவங்க நிறைய பேர் இருப்போம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா திருமலையில இருக்கக்கூடிய தரிசனப்புகள் பத்தின ஆப்ஷன்ஸ் நிறைய நம்ம தொடர்ச்சியா வீடியோ ஷேர் பண்றதுக்கு ரீசன் ஒரு சில டிக்கெட் நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ இந்த டிக்கெட்டை பத்தி ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரெகுலரா போறவங்க அண்ட் சோசியல் மீடியாஸ்லாம் அதிகம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த டிக்கெட் ஒவ்வொரு மாசமும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. தெரியாதவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு டைமும் இதை வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல நம்ம ஷேர் பண்றது ஒருத்தங்களாவது செலக்ட் ஆகி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நமக்கு வந்து ஓகே நம்ம சொல்றனால இந்த இவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேங்க, இன்னைக்கு 18ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு என்ன புக்கிங் ஓப்பன் ஆயிருக்குன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். மற்ற டிக்கெட் எல்லாம் விட இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்றதுக்கு காரணம் நம்ம வந்து விஐபி மாதிரி நம்மளால வந்து டொனேஷன் கொடுத்து தரிசனம் போக முடியல அப்படின்னாலும் விஐபியில எந்த அளவுல இருந்து பெருமாளை பார்ப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு சாமானிய பக்தரும் போயிட்டு அதே அளவுல நின்று ஒரு தர்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா அது இந்த டிக்கெட்ல ரொம்ப ரொம்ப சாத்தியம். கிடைக்கிறது சிலர் லக் அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு ஒரு 2 டைம் 3 டைம் கூட கிடைச்சிருக்கு. சிலருக்கு 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி கூட கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து வீட்ல இருந்தே நம்ம மொபைல்ல ஒரு 2 நிமிஷத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கணும் அப்படின்ற டைம்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் திருமலைக்கு வந்து எனக்கு பெருமாளை ஒரு தடவையாவது பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற தகவலை நிறைய பேத்துக்கு சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல தான் அதுக்கு அதிகமாவே தர்ஷனுக்கு போற நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ரெகுலரா போற ஒரு சிலர்கிட்ட கேட்டா கூட நாங்க 300 ரூபா புக் பண்ணிருக்கோம், இல்லைன்னா ஃப்ரீ தர்ஷன்ல போனோம், டைரக்ட் தர்ஷன்ல போனோம், சாமி பார்த்தோம் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த டிக்கெட் ஆர்ஜித சேவால வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல மொத்தமா 4 சேவா நமக்கு வரும். அந்த 4 சேவா என்னென்ன, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இதை பத்தி எங்களுக்கு தெரியுங்க, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா குலசேகர படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் நம்ம போய் மூலவர தர்ஷன் பார்க்கலாம். இந்த குலசேகர படிக்கும் மூலவருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னா ஒரு 10ல இருந்து 15 அடி தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம வந்து 300 ரூபா தரிசனம், ஃப்ரீ தர்ஷன் இது எல்லாமே வந்து ஜெயன் விஜயன் அப்படின்ற இடத்துல இருந்து தான் பாக்குறோம். அந்த இடத்துல இருந்து மூலவர் இருக்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு 50 அடி கேப் வந்து இருக்கு. 50 அடி தூரத்துல நின்றுதான் பாக்குற தரிசனம் தான் இந்த மகாலகு தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. குலசேகர படின்றது பெருமாளோட மூலவர் சிலைக்கும் இந்த குலசேகர படிக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15 அடி தான். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பக்கமா நம்ம வந்து அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனம் இந்த ஆப்ஷன்ல கிடைக்கும். இதுல வந்து சேவா டிக்கெட் தாங்க இது. இது வந்து சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவா இருக்கு. இந்த 4மே குலுக்கல் முறையில தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நமக்கு 2 days வந்து ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அதுல லாகின் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட வேண்டியதுதான். குழுக்கள் வந்து இப்போ 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னா 12 மணிக்கு இதே வெப்சைட்ல லைவா வந்து கண்டக்ட் பண்றாங்க. லைவா கூட பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம குழுக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத அதுல பாத்துக்கலாம். செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும் என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா தான் அடுத்து இதே டிப்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். அந்த 180 நாளுக்குள்ள நீங்க வேற எந்த டிக்கெட்ல வேணாலும் திருமலைக்கு தர்ஷன் போகலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சேம் இதே டிக்கெட்டை புக் பண்றதுக்கு தான். இப்போ நான் இதுல வந்து செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க மாசம் மாசம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம திருமலைக்கு போகும்போது தான் ட்ரை பண்ண முடியும். ஆன்லைன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போதே ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு சிலர் கேக்குறீங்க, இது நானும் ரொம்ப நாளா இதை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்றேன்,
ஆனா எனக்கு ஒரு தடவை கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு நானுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ட்ரை பண்ணேன். நம்ம ஆன்லைன்ல சரி ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்றது. பட் லக்குன்னு சொல்றாங்க. சில டைம் நான் வந்து ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து முதல் நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் எனக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் 2வது நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் கிடைச்சது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து கடைசி க்ளோசிங் டைம்ல பண்ணுங்க. அப்போ வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில டைம் நம்ம பண்ற டைமிங்க மாத்தி மாத்தி பண்ணும்போது கிடைக்குதா? இல்லன்னா வேற வேற மொபைல் நம்பர்ல ட்ரை பண்ணும்போது கிடைக்குதா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணலாம். கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி உடனே வந்து நான் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலே கிடைச்சிருச்சு. செகண்ட் ட்ரைலே கிடைச்சிருச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல. எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சேவா அப்படின்றனால உங்களுக்கு சுப்ரபாத சேவாவா இருந்தா ரூ. 120 அண்ட் அர்ச்சனா சேவா, தோமால சேவாவா இருந்தா ரூ. 220 பே பண்ணணும். அஷ்டதவள பாத பத்மராதனாவுக்கு மட்டும்தான் நமக்கு டிக்கெட் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஒரு மாசத்துல அதிகமான நாட்கள் எந்த சேவா இருக்கும்னா சுப்ரபாத சேவா தான் இருக்கும். ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ரெண்டுலயுமே நமக்கு அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 250 டு ஒரு 270 ஒரு 300க்குள்ள ஆவரேஜா நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ டிக்கெட் வந்து இந்த சுப்ரபாத சேவாவுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ நாம இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். நீங்க லாகின் பண்ற அதே மொபைல் நம்பர் கூட இங்கேயும் கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வேற மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தா அதை கூட நீங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். கண்ட்ரி வந்து இந்தியான்றதை சூஸ் பண்ணிக்கிங்க. இதுல இந்தியா ஐஎன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்தியா வரும். அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க நம்ம வந்து ஸ்டேட்டை மாத்தி கொடுத்தா கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சிட்டி, பின்கோடு, நம்மளோட ஆதார் நம்பர்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்கும் அதில் அட்ரஸ் ப்ரூஃப்லாம். நல்லா முடிஞ்ச வரைக்குமே தமிழ்நாடே கொடுங்க. நம்ம ஸ்டேட் மாற்றி கொடுத்தாலும் கிடைக்கிறதுன்னு இருந்தால் கிடைக்கும். ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியோ அந்த சிட்டி பின்கோடு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 2 கொடுத்தீங்கன்னா 2 காலம் ஓப்பன் ஆகும். இல்லை நான் ஒருத்தருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன்னா நீங்கள் 1 கொடுத்துக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க வந்து ஒரு 11 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா நீங்க சுப்ரபாத சேவாலையும் அஷ்டதளபாத பத்மராதன சேவால செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்க கூட கூட்டிட்டு போக முடியும். அர்ச்சனாவுக்கோ தோமாலைக்கோ செலக்ட் ஆனீங்கன்னா உங்க கிட்ஸை வந்து கூட்டிட்டு போக முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரே ஒரு சேவானாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா சேவாக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நேமு, ஏஜ் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல நேம் வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாருங்க ஆதார் கார்டு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஆதார் நம்பர் இதில் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். இதுல நான் சொன்ன இந்த 4 சேவாவுமே இங்க இருக்கு பாருங்க. இதுல செலக்ட் சேவா டேட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன சேவா எவ்வளவு வந்து குவான்டிட்டி இருக்குன்னு பாருங்க. இதுல சுப்ரபாத சேவா மட்டும் தான் நமக்கு 16ஆம் தேதி இல்ல மீதி எல்லா நாளுமே நமக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 260 டு 270 டிக்கெட் வரைக்கும் ஓபன் ஆயிருக்கு. மொத்தமா பிப்ரவரி மாசத்துக்கு மட்டும் 7512 டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லீப் இயர் அப்படின்றனால பாருங்க உங்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா 28 வரைக்கும் தான் இருக்கும். 29 வரைக்கும் இருக்கு. மொத்தமா 8012. இதுல வந்து தோமாலா 130 தான், அர்ச்சனா வந்து 130 தான், அஷ்டதளபத பத்மராதனா 3 இருக்கு. உங்களுக்கு வந்து 240 டிக்கெட் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண போறோம்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் உங்களுக்கு கிரீன்ல செலக்ட் ஆயிரும். இல்லை நான் ஒரு சேவா தான் செலக்ட் பண்ண போறேன், எனக்கு எல்லாமே வேணாம், சுப்ரபாதம் மட்டும் போதும் அப்படின்னா சுப்ரபாதம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சேவால கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ டு ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. இதுல ஜென்ரல் டீடைல்ஸ், பில்கிரிம் டீடைல்ஸ் இருக்கும். அதை நம்ம செக் பண்றேன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க டிப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ டிப்போட ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்றதுக்கு மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும் நீங்க போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும். அது வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில நம்ம டிப்புன்னு செலக்ட் பண்ணோம்னா சரி. இப்போ வந்து பாருங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் நம்ம சப்மிட் பண்ணது எந்தெந்த மாசத்துல இருந்து நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கும். இது சப்மிட்டட்னு இருக்கும், செலக்ட் ஆனா செலக்டட்னு வரும், நாட் செலக்ட்னா நாட் செலக்டட்னு வரும். ஸோ நான் வந்து பாருங்க இந்த மொபைல் நம்பர்ல எத்தனை மாசமா ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ச்சியா ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டைமையும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணி பாருங்க. ஸோ செலக்ட் ஆறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேவாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேவா பத்தி ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உங்களோட கமெண்ட் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டைம் இருக்கு. 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பொறுமையா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், இல்லைனா 20ஆம் தேதி 10 மணிக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.